மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு தியான யோகம் நிகழ்ச்சியில் பகவத்கீதா சத்சங்கத்தில் இன்னும் ஒரு புதிய ஸ்லோகத்தின் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பிரஜஹாதி யதா காமன் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனாத் துஷ்டஹ ஸ்தித பிரக்னஸ்தோத்யசே. பிரஜஹாதி யதா காமன் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டஹ ஸ்தித பிரக்னஸ்தோத்யசே. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா நம்முடைய மனசு எந்த விதமாக இருந்தால் நாம ஸ்தித பிரக்னனாக இருக்க முடியும் என்ற விஷயத்தை போதிக்கிறார். ஸ்தித பிரக்னா என்றால் எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்முடைய பௌதீக வாழ்க்கையில், வெளியில் உள்ள உலகியலான வாழ்க்கையில் உள்மனம் என்பது அசையாமல் இருக்கணும். ஒரே நிலையில், சமநிலையில் இருந்தால் அதுதான் ஸ்தித பிரக்னா என கூறப்படுகிறது. யாரெல்லாம் இந்த ஸ்தித பிரக்னையில் இருப்பார்களோ அவங்கதான் ஸ்தித பிரக்னன் என சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் மனிதனுக்கு ஆயிரக்கணக்கான ஆசைகள் என்பது இருக்கிறது. இங்கே ரெண்டு விதமான ஆசைகள் என்பது இருக்கிறது. ஒன்று, உடலுக்கு சம்பந்தப்பட்ட தேவைகள். சில ஆசைகள் மனதுக்கு சம்பந்தப்பட்டது. எந்த கோரிக்கைகள் உடலுக்கு சம்பந்தப்பட்டதோ அது தேவைகள் என தெரிஞ்சுக்க வேண்டும். எந்த கோரிக்கைகள் மனசுக்கு சம்பந்தப்பட்டதோ அது ஆசைகள் என தெரிஞ்சுக்க வேண்டும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேவைகள் என்பது உடலுக்கு அவசியம், அது நியாயமானது, அது எல்லாருக்கும் இருக்க வேண்டும். ஆனால் கோரிக்கைகள் என்பது மனசுக்கு சம்பந்தப்பட்டது. அந்த கோரிக்கைகள் நிறைவேறினால் அல்லது நிறைவேறாம இருந்தாலும் ஒன்றும் நடக்காது, எதுவுமே ஆகாது, அது நியாயமானது கிடையாது. உலகியலான பேராசை இருந்தால் நீங்க ஆசை படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த பேராசை என்பது நம்ம மனசுல இல்லை என நிறைய பேர் சொல்லுவார். எனக்கு எந்த விதமான ஆசைகளும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஆனா ஆள் மனதில் ஒவ்வொரு மூலையும் தேடினால் நிறைய ஆசைகள் என்பது இருக்கும். நமக்கு தெரியாமலேயே அது உள்ள நுழைந்து இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரமண மகர்ஷி சொல்கிறார், நீங்க யாரு, உன்னை நீ புரிந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம பற்றி நாம அப்படின்னா இதுதான். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நமக்குள்ள என்ன இருக்கிறது, அதாவது இந்த உடலுக்குள்ள எல்லாமே தெரியும், லங்ஸ், கிட்னி எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்கிறதோ அதுதான் நீ. ஒரு ஆசையும் இல்லாம இருந்தால் அப்பதான் மனசு சுத்தமானது அப்படின்னு சொல்லலாம். இந்த சுத்தமான தூய்மையான மனசு இருந்தால் மட்டுமே நாம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சமநிலையில் இருக்க முடியும். அந்த விதமான மனதை பெறுவதற்காக அனைத்து ஆசைகளும் விட்டு விட வேண்டும். அது என்ன சார், எல்லா ஆசைகளும் விட்டுட்டால் வாழ்க்கை எப்படி ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு பிறவிலையும் நிறைய ஆசைகள் எல்லாமே இருக்கும். அந்த ஆசைகள் அனைத்தும் அனுபவங்களாக வந்து விட்டது அப்படின்னா கடைசி பிறவியில், எந்த பிறவியில் நீங்க யோகியாக மாறும் நினைக்கிறீர்களோ அந்த பிறவியில் உங்களுடைய மனம் காலியாகணும். எந்த விதமான ஆசைகளும் இருக்கக்கூடாது, எந்த விதமான கோரிக்கைகளும் இருக்கக்கூடாது. தேவைகள் என்பது நிச்சயமா இருக்கலாம். எதுக்காக அப்படின்னா இந்த உடலோட நம்ம இந்த வாழ்க்கையை வாழும்போது அது முக்கியமானது. ஆனா ஆசைகள் என்பது விட்டு கொடுக்கணும். அப்போதான் நம்முடைய எமோஷன்ஸ் ஆகட்டும், நம்முடைய ஃபீலிங்ஸ் ஆகட்டும், எல்லாமே சமநிலையில் இருக்கும். அந்த விதமாக யாரெல்லாம் இருப்பார்களோ அந்த நிலையை தான் ஸ்தித பிரக்னா. அந்த நிலையில் யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்தான் ஸ்தித பிரக்னன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா போதிக்கிறார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவ்விதமான ஒரு மனதை
பெறணும் என்றால் அது வெறும் தியான பயிற்சியின் மூலம் மட்டுமே சாத்தியமாகும். தியான பயிற்சி செய்தால் நமக்குள்ள பயணம் செய்யும் போது எங்கெங்க என்னென்ன நுழைந்து இருக்கு அப்படின்ற விஷயங்கள் நமக்கு புரிய வருது. அப்போதான் அது எல்லாம் வேருடன் சேர்த்து விட்டுவிட்டால் உங்களுடைய மனம் தூய்மையாக சுத்தமாக இருக்கும். அப்போதான் நீங்க ஸ்தித பிரக்ஞா என்பது அடைய முடியும். அதற்காக தினமும் யோகத்தில் இருக்கணும், யோக பயிற்சியை செய்யணும். இவ்விதமாக இருந்தால் கடைசியாக என்ன தெரிய வருது என்றால், நான் ஒரு ஆன்மா என விஷயம் புரிய வருது. அந்த ஆன்மா நிலையில் இருந்து ஆன்மானந்தத்தை பெற்று எல்லாம் நான் தான் எல்லாம் என்ற நிலையில் இருந்தால் இன்ன உலகியலான கோரிக்கைகள் ஆசைகள் எங்கிருந்த வருகிறது. அந்த நிலை சென்றுவதற்காக தான் தினமும் தியான பயிற்சி என்பது செய்யணும். இதுதான் வழி. அதற்காக தினமும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்தித பிரக்ஞனாக இருப்பதற்காக முயற்சி செய்யணும். இந்த மாதிரியான முயற்சி தியானத்தால் ஆரம்பமாகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதற்காக தினமும் தியானம் செய்வோம். நம்முடைய அனுபவங்களை சத்சங்கத்தின் மூலம் பகிர்க்கலாம். புது விஷயங்கள் அனைத்தும் தெரிஞ்சுக்கிறதுக்காக, சத்திய பயணத்தை வேகமாக செய்வதற்காக ஆன்மீக புத்தகங்களை வாசிக்கலாம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.